திராவிட முன்னேற்ற கழகத்தின் தத்துவார்த்த முகமாக விளங்குகின்ற தம்பியினுடைய பரப்புரை கூட்டத்தில் கிட்டத்தட்ட 2 மணி நேரமாக கலந்து கொண்டு உங்களிடையே இன்றைக்கு இந்த இடத்திலே வந்து உரையாற்ற வந்திருக்கின்றேன். மிகுந்த எழுச்சியோடு கூடிய அவ்வளவு சிறப்பான வரவேற்பு. ஒவ்வொரு வீட்டின் முன்பாகவும் மக்கள் தன்னெழுச்சியோடு வாசலுக்கு வந்து அவருக்கு கைகளை அசைத்தும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் உதயசூரியன் சின்னத்தை காண்பித்தும் இந்த தொகுதி உங்களுக்குத்தான், உங்களுக்கு மட்டும்தான், இது திராவிட முன்னேற்ற கழகத்தின் கோட்டை என்பதை உறுதியாக சொன்னார்கள். ஒரு மக்கள் சந்திப்பு என்ற ஒன்றை முறையாக 5 வருடங்களும் நடத்திய ஒரு முதல் சட்டமன்ற உறுப்பினர் புகார் பெட்டி என்று ஒன்றை வைத்து அந்த புகார் பெட்டியிலே ஓடுகின்ற புகார்களை எல்லாம் அதையும் பொறுமையாக வாசித்து பார்த்து அந்த புகார்களை எல்லாம் முறையாக விசாரித்து நிவர்த்தி செய்த சட்டமன்ற உறுப்பினர். இப்படியெல்லாம் அவர் மாலைகளை, சால்வைகளை, அன்பை பெறுகின்ற பொழுது அங்கே கூடியிருக்கின்ற மக்களிடம் நான் கைகளை கொடுத்து உரையாடிய பொழுது நான் சேகரித்த தகவல்கள் இந்த தகவல்கள். மதுரை மண்ணின் மைந்தர், இந்த மண்ணின் மகன், இந்த மண்ணிலே கழகத்தை கட்டி காத்த நம்முடைய ஐயா பிடிஆர் அவர்களுடைய மகன் என்ற சொல்லை இப்பொழுது இந்த களம் வரை நிரூபித்துக் கொண்டிருக்கின்ற ஒரு செயற்பாட்டாளர் மீண்டும் களம் இறங்கியிருக்கின்றார். டெல்லி அணியா தமிழ்நாடா என்பதை முடிவு செய்கின்ற மிக முக்கியமான தேர்தல். அந்த தேர்தலிலே நீங்கள் உங்களுடைய சட்டமன்ற உறுப்பினருக்கு உதயசூரியன் சின்னத்திலே செலுத்துகின்ற ஒவ்வொரு வாக்கும், ஓட்டும் பிஜேபியோ அதிமுகவோ யாருக்குமே அந்த கூட்டணியில் இந்த மண்ணில் ஒரு பிடி மண் கூட இல்லை என்பதை சொல்ல வேண்டும். ஒரு இடம் கூட எதிரணியினருக்கு கிடைக்கக்கூடாது என்பதை சொல்ல வேண்டும். மதுரை மத்திய சட்டமன்ற தொகுதி பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் அவருக்கு உதயசூரியன் சின்னத்தில் மீண்டும் உங்க வாக்குகளை அளிக்கணும்.